வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் நம்ம டிஆர்பி எஸ்சிஜி எக்ஸாம், அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படக்கூடிய வகையிலான தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கும் இல்லையா கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நம்ம விடையோடு அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். 2017, 2012 இந்த மாதிரி இயர் வைஸில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எது பற்றி? டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு எஸ்சிஜி எக்ஸாமுக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் ஆல் வீடியோஸில் போய் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வினையச்ச சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் நடந்து செல். வினையச்ச சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் நடந்து செல். ரெண்டாவது கொஸ்டின், இரு திணைகளுக்கும் பொதுவான முறை பெயர் எது? ஆப்ஷன் கொடுத்துருக்குறீங்களா? இரு திணைகளுக்கும் பொதுவான முறை பெயர் எது? ஆப்ஷன் சாத்தன், ஆப்ஷன் பி சாத்தி, ஆப்ஷன் சி தந்தை, ஆப்ஷன் டி மக்கள். இந்த மாதிரி இதிலிருந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை. ஆன்சர் தந்தை. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். பருதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை எந்த இதழில் வெளியிட்டார்? செந்தமிழ் இதழில் வெளியிட்டார். ஆன்சர் செந்தமிழ் இதழில் வெளியிட்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொட்டியளத்தல் என்ற மரபு தொடரின் பொருள் என்ன? ஆன்சர் மிகுதியாக பேசுதல். கொட்டியளத்தல் என்ற மரபு தொடரின் பொருள் என்ன? மிகுதியாக பேசுதல். ஐந்தாவது கொஸ்டின், பறவைகள் வலசை போவதற்கு காரணம் டேஸ் ஆகும்? பருவநிலை மாற்றம் ஆகும். பறவைகள் வலசை போவதற்கு காரணம் என்ன? பருவநிலை மாற்றம். அடுத்த கொஸ்டின், மூங்கில் எவ்வகை குடும்பத்தை சார்ந்தது? புல்வகை குடும்பத்தை சார்ந்தது. மூங்கில் எவ்வகை குடும்பத்தை சார்ந்தது? புல்வகை குடும்பத்தை சார்ந்தது. ஏழாவது கொஸ்டின், விடு என்ற வினையடியின் இறந்தகால தன்மை ஒருமை வினைமுற்று எது? விட்டேன். விடு என்ற வினையடியின் இறந்தகால தன்மை ஒருமை வினைமுற்று எது? ஆன்சர் விட்டேன். எட்டாவது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதற் கோபுரம் எங்கு உள்ளது? ஆன்சர் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதற் கோபுரம் எங்கு உள்ளது? திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க. நன்னூல் கற்றேன் இத்தொடர் உணர்த்தும் ஆகுபெயர் எது? காரியவாகு பெயர். நன்னூல் கற்றேன் இந்த தொடர் உணர்த்தக்கூடிய ஆகுபெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காரியவாகு பெயர். பத்தாவது கொஸ்டின், திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளன. திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளன. 11வது கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் சேர்த்து கொடுத்துருக்குறேன். சுட்டுச்சொல்லை கண்டுபிடி. உதுக்கான், உணவே, என்ன, ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதில் சுட்டுச்சொல் எது? உதுக்கான். அடுத்து 12வது கொஸ்டின், வலவன் ஏவா வான ஊர்தி என்னும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. வலவன் ஏவா வான ஊர்தி என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்த பாடலோட, இந்த வலவன் ஏவா வான ஊர்தி இந்த பாடலோடைய கூடுதல் விபரம் நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். இந்த பாடலின் கூடுதல் விபரம் என்னன்னா, வலவன் ஏவா வானூர்தி புறப்பாடல் 27இல் 8வது அடி ஆகும். இந்த வரி புறப்பாடலில் உள்ள 8வது அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஓட்டுநர் இல்லா வானூர்தி சங்க காலத்தில் இருந்ததை குறிப்பிடுகிறது. இந்த பாடல் எதை குறிப்பிடுது? ஓட்டுநர் இல்லா வானூர்தி சங்க காலத்தில் இருந்ததை குறிப்பிடுகிறது. மறந்துடாதீங்க. 12வது கொஸ்டின். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் திருவாசகம். பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறும் இலக்கியம் எது? திருவாசகம்.
அடுத்து பாருங்க 14வது கொஸ்டின். திருவாசகத்தின் டேஸ் என்ற அடிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து கூறுகின்றன. ஆன்சர் புல்லாகி பூடாகி என்ற அடிகள். திருவாசகத்தின் டேஸ் என்ற அடிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து கூறுகின்றன. புல்லாகி பூடாகி என்ற அடிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து கூறுகின்றன. அடுத்து பாருங்க 15வது கொஸ்டின் பாருங்க. விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருள்களில் வருவது எது? அதாவது எந்த தொடர் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அதாவது இதனுடைய கூடுதல் விபரம் வந்து நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். விரைவு, அச்சம், வெகுளி இந்த மாதிரி வந்திருக்குது இல்லையா, இதனுடைய இந்த அடுக்கு தொடருடைய கூடுதல் விபரம் வந்து பார்க்கலாம். விரைவு அப்படின்னு சொன்னால் நம்ம போ 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 அப்படிங்கிறது விரைவு. அச்சம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது வந்து நமக்கு வேண்டாத ஒரு செயல் வந்து அதில் நடக்குது, துன்பம் ஏற்படக்கூடிய செயல் நடக்குதுன்னா தீ 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 அப்படிம்போம். அதே மாதிரி வெகுளி அப்படின்னா எரி 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 அந்த மாதிரி இருக்கும். மகிழ்ச்சி அப்படின்னா வருக 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 அந்த மாதிரி இருக்கும். அதாவது விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருள்களில் வருவது அடுக்கு தொடர் ஆகும். பாருங்க 16வது கொஸ்டின். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இத்தொடரில் ஐவர் என்பது என்ன சொல்? ஒன்றொளி பொதுச்சொல். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இத்தொடரில் ஐவர் என்பது என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? ஒன்றொளி பொதுச்சொல் ஐவர். இதனுடைய கூடுதல் விபரம் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இச்சொற்றொடரில் அமைந்துள்ள ஐவர் வந்து பெண்பாலை குறிக்கின்றது. நாட்டை காக்க ஐவர் போரிட்டனர். இச்சொற்றொடரில் அமைந்துள்ள ஐவர் ஆண்பாலை குறிக்கின்றது. இவ்வாறு ஒரு பொது செயல் முன்பின் சேர்ந்து வரும் சொற்களின் குறிப்பால் ஆண்பாலையோ பெண்பாலையோ உணர்த்தி வருவது ஒன்றொளி பொதுச்சொல் ஆகும். இப்போ இதோடைய கூடுதல் டீட்டெயில் வந்து பார்த்தாச்சு. அகைன் ஒன்ஸ் ரீட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17வது கொஸ்டின். நூல்கள் கனித்தமிழ் அள்ளிட வேண்டும். நூல்கள் கனித்தமிழ் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் கா. சச்சிதானந்தன். நூல்கள் கனித்தமிழ் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் கா. சச்சிதானந்தன். 18வது கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? பாரதிதாசன். 19வது கொஸ்டின் பாருங்க. வினை மரபு கண்டுபிடி. அதாவது கோலம் போடுன்னு சொல்லணுமா, இல்லை கோலம் வரைன்னு சொல்லுவோமா, இல்லை கோலம் இடு அப்படின்னு சொல்லுவோமா? ஆன்சர் பாருங்க, கோலம் இடு என்பது சரியான வினை மரபு. அடுத்து பாருங்க 20வது கொஸ்டின். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் பறவைகள் சேர்ந்து வரும்போது எதை சேர்த்து எழுதுகிறோம்? அம் சேர்த்து எழுதுகிறோமா, அன் சேர்த்து எழுதுகிறோமா, இல்லை இந்த மாதிரி சேர்த்து எழுதுகிறோமா? ஆன்சர் பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் பறவைகள் சேர்ந்து வரும்போது அதை என்ன சேர்த்து எழுதுகிறோம்? அடுத்து பாருங்க, நம்ம 2012 வந்து கேட்ட தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? இது வரைக்கும் 2017 கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ 2012 இதே போல் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வந்து இதுக்குள்ளால நம்ம இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஓகேவா? வாங்க இப்போ 21வது கொஸ்டின் பார்க்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் மொத்தம் எத்தனை? 7. பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் எத்தனை? 7. அவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல், இடையுகரம் ஈயாததால். பார்த்துக்கோங்க, கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பாருங்கள், ஈறுபோதல், இடையுகரம் ஈயாததால், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல். அடியகரம் எப்படி? ஐயாதல். இதே மாதிரி தன்னொற்று ரெட்டித்தல், முன்னின்ற மெய்திரிதல், இனம் மிகல். அப்போ பாருங்கள், இதில் 7 வந்துருச்சா? பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் மொத்தம் 7. அவை ஈறுபோதல், இடையுகரம் ஈயாததால், ஆதிநீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று ரெட்டித்தல், முன்னின்ற மெய்திரிதல், இனம் மிகல். இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். 22வது கொஸ்டின் பார்க்கலாம். அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என வினவுவது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. ஐய வினா.
அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என வினவுவது எது? ஐயவினா. அடுத்து அறிவினாவை பற்றி பார்ப்போம். அறிவினானா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தனக்கு தெரிந்தது பிறருக்கு தெரியுமா என்பதை அறிந்து கொள்ள வினவுவது அறிவினா. அறிவினாவோட எடுத்துக்காட்டு பாருங்க. ஆசிரியர் மாணவரிடம் அறம் என்பதன் பொருள் என்ன என்று கேட்பது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அதுதான் அறிவினா. தான் அறிஞ்சிருக்கிறத அடுத்தவங்க தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு செக்அப் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அதை தான் அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது கொஸ்டின் முடிச்சாச்சு. 24வது கொஸ்டின் பாருங்க. ஐயவினா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்பது தான் ஐயவினா. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என வினவுவது. ஐயவினானா என்ன மறுபடி பார்ப்போம். சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு கேட்பது ஐயவினா. எடுத்துக்காட்டு என்ன? ஐயவினாக்கு எடுத்துக்காட்டு என்ன? அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என வினவுவது. அடுத்து பாருங்க 25வது கொஸ்டின். அறியாவினா அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். தனக்கு தெரியாததை பிறரிடம் கேட்டு அறிந்து கொள்ள வினவுவது தான் அறியா வினா. தனக்கு தெரியாததை அடுத்தவங்க கிட்டையாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதுதான் என்னது? அறியாவினா. 26வது கொஸ்டின் பாருங்க. 26வது கொஸ்டின். குழல் வினா அப்படின்னா என்ன? ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது குழல் வினா ஆகும். ஒரு பொருளை நமக்கு இப்போ தேவை இருக்குது, அதன் பொருட்டு நம்ம கேட்பது தான் என்னது? குழல் வினா. குழல் வினாக்கு எடுத்துக்காட்டு என்ன? பருப்பு உள்ளதா. அடுத்து பாருங்க 27வது கொஸ்டின். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது? திண்ணை. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது? திண்ணை. 28வது கொஸ்டின். இடையில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் வளையல். வளைங்கும்போது லை ஐ வருதா? லை சொல்லும்போது அந்த ஐ உள்ள வருதா? அதை தான் இடையில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது அப்படின்னா வளையல். அடுத்து பாருங்க 29வது கொஸ்டின் பாருங்க. தொடக்கத்தில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது? பையன். பை அப்படிங்கும்போது அந்த ஐ உடைய ஓசை குறைவாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தொடக்கத்தில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது? பையன். 30வது கொஸ்டின் பாருங்க. வெண்பாவின் வகைகள் எதெல்லாம்? வெண்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? 6. அந்த வெண்பாவின் வகைகள் எதெல்லாம்? ஒன்று பாருங்க. குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, வக்ரோடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. பார்த்தீங்களா? இப்போ வெண்பாவின் வகைகள் மறுபடி பார்க்கலாம். குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, வக்ரோடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஓகே. அடுத்து 31வது கொஸ்டின் பார்க்கலாம். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். 32வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏலாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியார். அடுத்து 33வது கொஸ்டின். உலகம் என்ற தமிழ் சொல் டேஸ் என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்தது. ஆன்சர் உலவு. உலகம் என்ற சொல் டேஸ் என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்தது. உலவு என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்திருக்கு. இதனுடைய கூடுதல் விவரம் நம்ம பார்க்கலாம். உலவு என்ற சொல் சுற்றுதல் என்ற பொருளில் வருவதால் தன்னையும் ஞாயிற்றையும் சுற்றுகின்ற உலகத்திற்கு உலகம் என்ற பெயரை அறிவியல் நோக்கில் தமிழர்கள் வைத்திருக்காங்க. இந்த பெயரை எப்படி வச்சிருக்காங்க? உலகம் என்ற பெயரை அறிவியல் நோக்கத்தில் வைத்திருக்காங்க. யார் வச்சாங்க? தமிழர்கள். அப்போ 33வது கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்தாச்சு. 34வது கொஸ்டின் பாருங்க. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். கணினியின் தந்தை யார்? சார்லஸ் பாப்பேஜ். இதோட கூடுதல் விவரம் பார்க்கலாம். சார்லஸ் பாப்பேஜோட கூடுதல் விவரம் சரியா? கிபி 1833 இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் பாப்பேஜ். சார்லஸ் பாப்பேஜுக்கு எந்த நாடு? இங்கிலாந்து நாடு. அடுத்து சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் கணினியை முதலில் வடிவமைத்தார். இவரே கணினியின் தந்தை என படுகிறார். இணையம் என்ற வடிவத்திற்கு வித்திட்டவர் ஜான் பாஸ்டல் என்ற அமெரிக்கர் ஆவார். இணையம் என்ற வடிவத்திற்கு வித்திட்டவர் யாரு? ஜான் பாஸ்டல் என்ற அமெரிக்கர் ஆவார். அடுத்து பாருங்க. சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பிம்பர்னல் லீ என்னும் இயற்பியல் வல்லுனர் 1989ஆம் ஆண்டு இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என்று பெயரிட்டார். இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சவர் யாரு? பிம்பர்னல் லீ.
அவங்க தான் எப்படி பேர் வச்சுருக்காங்க, எதற்கு பேர் வச்சாங்க? உலகளாவிய வலைப்பின்னல் என்று பேர் வச்சது யார்? சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பிம்பர்னல்லி அப்படிங்கிறவங்க தான் இந்த உலகளாவிய வலைப்பின்னல் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஹார்வார்டு பல்கலைக்கழக கணித பேராசிரியர் ஹோவர்ட் ஐக்கன் என்பவர் IPM பொறியாளர் துணையுடன் எண்ணிலக்க கணினியை கண்டறிந்தார். அடுத்து பாருங்க, எண்ணிலக்க கணினியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் யார்? ஹோவார்ட் ஐக்கன் என்பவர் IPM பொறியாளருடைய துணையோட இந்த எண்ணிலக்க கணினியை கண்டறிந்திருக்கிறார். அதற்கு ஹார்வார்ட் மார்க் 1 என்று பெயரிட்டார். இந்த எண்ணிலக்க கணினிக்கு எப்படி பெயர் வச்சுருக்காங்க? ஹார்வார்ட் மார்க் 1 என்று பெயரிட்டிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கொஸ்டின்ஸ் உள்ள நடுவில் நம்மளுக்கு கொடுத்து கூட கேட்கலாம். எது சரி எது தப்பு இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? அதை நம்ம கூடுதல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் அதை நம்ம கரெக்டாக அடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள், புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. அவை எதெல்லாம்? வெட்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, உளிஞை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை. அப்போ மொத்தம் 12 திணைகள் நம்ம பார்த்துருக்கோம். புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. அந்த புறத்திணைகள் எதெல்லாம்? 12 புறத்திணைகளையும் பார்ப்போம். வெட்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, உளிஞை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை. அடுத்து 36வது கொஸ்டின் பார்க்கலாம். சேக்கிழார் பெருமான் அருளியது எது? பெரிய புராணம். சேக்கிழார் பெருமான் அருளியது எது? பெரிய புராணம். 37வது கொஸ்டின் பாருங்க, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இந்த மீனாட்சி சுந்தரனாருடைய கூடுதல் விபரம் நம்ம இந்த கொஸ்டின்ல பார்ப்போம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் எதை இயற்றியிருக்காங்க? தலபுராணங்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் அதிக நூல்களை இயற்றியவர் இவர்தான். 19வது நூற்றாண்டில் அதிக நூல்களை இயற்றியவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பெரிய புராணத்தை பிரசங்கம் செய்வதில் வல்லவராக இருந்தார். திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாகிய சில காலம் இருந்தார். திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக சில காலம் இருந்திருக்காங்க. ஆதீன வித்வானாக யார் இருந்தாங்க? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இருந்திருக்காங்க. அடுத்து சாதி சமயம் பாராமல் அனைவருக்கும் கல்வி கற்பித்தார். மீனாட்சி சுந்தரனார் அனைவருக்கும் சாதி சமயம் பாராமல் அனைவருக்கும் கல்வி கற்பித்தார். இவருடைய மாணவர்களுள் முக்கியமானவர் யார்? உவே சாமிநாதர் ஆவார். அப்போ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாருடைய முக்கியமான மாணவர்களுள் ஒருத்தர் யார் சொல்லியிருக்காங்க? உவே சாமிநாதர் ஆவார். அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பது இவருடைய கூற்று. யாருடைய கூற்று? மீனாட்சி சுந்தரனாருடைய கூற்று. இப்போ 37வது கொஸ்டின் பார்த்தாச்சு டீட்டெயிலாக. அடுத்து 38வது கொஸ்டின் போகலாம். புதுக்கவிதை வளர்ச்சியில் டேஸ் பங்கு போற்றத்தக்கது? பாரதியாருடைய பங்கு போற்றத்தக்கது. புதுக்கவிதை வளர்ச்சியில் பாரதியாருடைய பங்கு போற்றத்தக்கது. அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்க. மலையும் மலை சார்ந்த இடமும் எதை சொல்லுவாங்க? குறிஞ்சி சொல்லுவாங்க. அடுத்து இந்த குறிஞ்சியோட கூடுதல் விவரம் நம்ம பார்க்கலாம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி திணை. அதே மாதிரி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை திணை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத திணை. கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை. மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை திணை. ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணலாம். ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 டைம்ஸ் ரீட் பண்ணினா ஓகேவா இல்லை இரிட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நான் 2 டைம்ஸ் ரீட் பண்ணால் உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு மனசிலாக ஈஸியாக இருக்கும். அதனால தான் 2 டைம்ஸ் ரீட் பண்ணுறேன். மலையும் மலை சார்ந்த இடமும் என்னது? குறிஞ்சி திணை. காடு சார்ந்த இடம் என்னது? முல்லை திணை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத திணை. கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை. மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை திணை. 40வது கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ மதுரை வீதிகளின் பெயர்களில் இது ஒன்றல்ல. பாணர் வீதி அப்படிங்கிறது இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை வீதிகளின் பெயர்களில் இது ஒன்று அல்ல. பாணர் வீதி கிடையாது. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. பாம்பு விவசாயிகளின் டேஸ் நண்பன்.
பாம்பு விவசாயிகளின் நண்பன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூடுதல் விபரத்தில் பார்க்கலாம். வயலில் உள்ள பயிர்களை எலிகள் நாசம் செய்கின்றன. பாம்புகள் எலிகளை அழித்து விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்றன. எனவே பாம்பு விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ டீட்டெயில் 41 வந்து பார்த்தாச்சு. பாம்பையும் விவசாயியோட நண்பன்னு சொல்கிறாங்கன்னு. அடுத்து 42வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நடைபெற்ற ஆண்டு கிபி 1010. தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு நடைபெற்ற ஆண்டு எது? கிபி 1010. 43வது கொஸ்டின் பாருங்க. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி டாஸ் மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ளது. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ளது. இதை பற்றி நம்ம கூடுதல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். தாகூரை பற்றி. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது. தாகூரோட அந்த விஸ்வபாரதி கல்லூரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அங்கு தங்கி இருந்து கல்வி கற்றார். அந்த கல்லூரியில் தான் யார் படிச்சிருக்காங்க? மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க படிச்சிருக்காங்க. இப்போ இதோட 43வது கொஸ்டினோட கூடுதல் விபரம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து 44. ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன? ஆற்றுணா அப்படின்னா கட்டுச்சோறு. ஆற்றுணான்னா என்னது? கட்டுச்சோறு. 45வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து பாடும் விளையாட்டு பாடல்கள் எது? அது கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஆன்சர் வந்து இருக்குது. விளையாட்டு பாடல்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து பாடும் விளையாட்டு பாடல் எது? விளையாட்டு பாடல்கள். விடை கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து சரி 46வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருள் தருக. குவை அப்படின்னா குவியல். குவை அப்படின்னா என்ன? குவியல். 47வது கொஸ்டின் பாருங்க. 12 வயதிலேயே மற்போர், சிலம்பம், வாழ்வீச்சு என வீரக்கலைகளை எல்லாம் கற்று தேர்ந்திருந்த சிறுவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். 12 வயதிலேயே மற்போர், சிலம்பம், வாழ்வீச்சு என வீரக்கலைகளை எல்லாம் கற்று தெரிந்திருந்த சிறுவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். 48வது கொஸ்டின் பாருங்க. எழுத்துகளின் பிறப்பை இடப்பிறப்பு டேஸ் என இருவகையாக பிரிக்கலாம். முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எழுத்துகளின் பிறப்பை இடப்பிறப்பு டேஸ் என இருவகையாக பிரிக்கலாம். முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 49வது கொஸ்டின். விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் எது? திருக்குறள். விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் படிக்கிற முதல் நூல் எது? திருக்குறள். அடுத்த 50வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். உலகையே நடுங்க செய்த கொடுங்கோலராக ஹிட்லர் இருந்தாலும் அவரையே மன்னிப்பு கேட்க செய்த மாவீரன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செண்பகராமன். ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்த மாவீரன் யார்? செண்பகராமன். இவரை பற்றி கூடுதல் விபரத்தில் இதில் பார்க்கலாம். ஜெர்மனியில் சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆட்சி புரியும் தகுதி இந்தியருக்கு உள்ளதா என்பது சந்தேகமே என்று கூறினார். அப்படி சொன்னது யார்? ஹிட்லர் வந்து சொல்லியிருக்காங்க. விடுதலை கிடைச்சாலும் அவங்க வந்து நாட்டை திறமையாக ஆட்சி புரியறதுக்கு தகுதி வந்து இந்தியருக்கு இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு யார் சொன்னா? ஹிட்லர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். சுதந்திர போராட்ட வீரரான செண்பகராமன் ஹிட்லரின் கூற்றினால் கொதித்தெழுந்தார். அவருக்கு இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகிட்டார். அடுத்து ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்தார். எழுத்து வடிவத்திலேயே அவங்க வந்து ஹிட்லரை வந்து மன்னிப்பு கேட்க செய்திருக்காங்க. யார்? செண்பகராமன். அடுத்து பாருங்க. 50வது கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து 51வது கொஸ்டின் பார்க்கலாம். வாணிதாசன் பிறந்த ஊர் எது? வில்லியனூர். வாணிதாசன் பிறந்த ஊர் எது? வில்லியனூர். இதனுடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம் வாணிதாசன் பற்றி. வாணிதாசன் என்ற கவிஞரின் இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி. சரியா? வாணிதாசன் என்ற கவிஞரோட இயற்பெயர் வந்து என்னன்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்பதாகும். இவர் புதுவையில் உள்ள வில்லியனூரில் பிறந்தவர். இப்போ வாணிதாசன் வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காங்க? புதுவையில் இருக்கக்கூடிய வில்லியனூரில் பிறந்திருக்காங்க. இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 22/7/1915 முதல் 7/8/1974 வரை ஆகும். யாருடைய காலம்? இந்த வாணிதாசனுடைய காலம் 22/7/1915 முதல்
7/8/1974 வரை வாணிதாசனுடைய காலம். அடுத்து பாருங்க, 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். வாணிதாசன் வந்து எத்தனை ஆண்டு தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காங்க? 34 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கார். ரஷ்ய மொழி மற்றும் ஆங்கிலத்தில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வாணிதாசனுடைய பாடல்கள் வந்து எந்தெந்த மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ரஷ்ய மொழி மற்றும் ஆங்கிலத்தில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இப்போ வந்து உங்களுக்கு 51வது கொஸ்டின் வாணிதாசன் பற்றிய டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாருங்கள், 52வது கொஸ்டினில் நெய்தல் திணை விபரம், டைப்பிங் மிஸ்டேக்கு, அதான் அகைன் வந்து டைப் ஆகிருக்குது. நெய்தல் திணை விபரம் பற்றி பார்க்கலாம். நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும், நிலத்தை பற்றி பார்ப்போம். கடலும், நெய்தல் திணையோட நிலத்தை பற்றி பார்க்கலாம். கடலும் கடல் சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து யாரெல்லாம்னா பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து அந்த திணையோட தொழில் வந்து என்ன? நெய்தலில் உள்ள தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். அங்கே அவங்களுடைய பூ என்ன பூ வந்து இது பண்ணுவாங்கன்னா தாளம்பூ. சரியா? அடுத்து 53வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்திதரு பெருக்கும் சாத்திரம் கற்போம். இதன் ஆசிரியர், இந்த பாடலோட ஆசிரியர் யார்? மகாகவி பாரதியார். இந்த பாடல் கொடுத்து கூட கேட்கலாம், ஆசிரியர் யார் இந்த மாதிரி. அடுத்து வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்திதரு பெருக்கும் சாத்திரம் காப்போம் கற்போம். சாத்திரம் கற்போம். இதன் ஆசிரியர் யார்? மகாகவி பாரதியார். 54வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆசாரக்கோவை ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். அடுத்து 55வது கொஸ்டின். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். இதனுடைய டீட்டெயில் கூடுதல் விவரம் வந்து பார்க்கலாம். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நூல் வந்து ஆசாரக்கோவை நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து வெண்பாக்களை உடையது. அடுத்து ஆசாரக்கோவை என்றால் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவையுடைய பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இதுதான் ஆசாரக்கோவையுடைய பொருள். 56வது கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத என் உயிர் இருக்கும், செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இப்பாடல் ஆசிரியர் யாரு? பெருவாயின் பின்முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஓகேவா? டைப்பிங் மிஸ்டேக்கில் அப்படி இருக்குது. நன்றி அறிதல். அப்பப்போ இந்த பாடலை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இதோட ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். அடுத்து இந்த பாடலோட பொருள் வந்து பார்க்கலாம். ரீட் பண்ணுறேன். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத என் உயிர் இருக்கும், செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த பாடலுடைய பொருள் வந்து பார்க்கலாம். பிறர் உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எந்த உயிருக்கும் வந்து துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு அந்த பாடல் மூலமாக நமக்கு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 56வது கொஸ்டின் வந்து நல்லா பார்த்தாச்சு. 57வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பராபர கன்னி ஆசிரியர் யார்? தாயுமானவர். பராபர கன்னியோட ஆசிரியர் தாயுமானவர். இவர் வந்து பணி என்னன்னா, தாயுமானவருடைய பணி என்னன்னு பார்க்கலாம். மன்னர் விஜயநகர ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். விஜய சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியிருக்காங்க யார்? தாயுமானவர். 58வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நீங்கள் நல்லவர் ஆசிரியர் யார்? சரி, டைப்பிங் மிஸ்டேக்கில் டபுள் டைம் கிடக்குது இந்த நீங்கள் அப்படிங்கிற வேர்டு. அதனால் வந்து பாருங்கள், நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். 2 நீங்கள் வராது. ஓகேவா? சாரி. இதோட ஆசிரியர் வந்து யாருன்னா கலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவர் ஆசிரியர் பேர் என்னது? இதோட கலீல் கிப்ரான். அடுத்து கலீல் கிப்ரானுடைய நாடு லெபனான். என்ன நாடு? லெபனான். சிறப்புகள் வந்து கலீல் கிப்ரானுடைய சிறப்புகள் என்னன்னா, இவர் வந்து ஒரு கவிஞர். அடுத்து புதின ஆசிரியர்.
கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இதெல்லாம் வந்து இவருடைய கலீல் கிப்ரானுடைய சிறப்புகளாக இருந்திருக்குது. நீங்கள் நல்லவர் இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பாருங்க, நீங்கள் நல்லவர் பாடல் வந்து இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 59வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆசிய ஜோதி ஆசிரியர் யார்? தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதியோட ஆசிரியர் யார்? தேசிக விநாயகனார். தேசிக விநாயகனாருடைய பணி வந்து 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். அந்த தேசிக விநாயகருடைய காலம் 20ஆம் நூற்றாண்டு. தேசிக விநாயகருடைய சிறப்பு பட்டம் கவிமணி. அடுத்து நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம். ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைஃப் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. அடுத்து இதனுடைய மைய கருத்து என்னன்னா, பிம்பிசாரன் என்ற மன்னனின் யாகத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட ஆடுகளில் ஒன்று அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்தது. அதனை தம் தோளில் சுமந்து சென்ற புத்தர் யாகசாலையை அடைந்து மன்னனுக்கு அறிவுரை கூறி நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இந்த ஆசிய ஜோதி இந்த கதை இருக்கு, இந்த இது எழுதியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, லைஃப் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. புத்தருடைய வரலாற்றை கூறுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாடலுடைய இந்த மைய கருத்து இதுதான். இந்த கொலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உயிர் கொலையை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து 60வது கொஸ்டின் வந்து பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். இந்த பாடலோட ஆசிரியர் யாரு? முத்தரையனார், மலேசிய கவிஞர் இவர். சரியா? அடுத்து 61வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? அன்னை தெரசா. 62வது கொஸ்டின் பார்க்கலாம். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. 63வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து யாரெல்லாம்? மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் மேதகு அப்துல் கலாம், இஸ்ரே அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன். இவர்கள் எல்லாம் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க. கிழவனும் கடலும். இதோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் இதோட ஆசிரியர் யாரு? புதினத்தோட ஆசிரியர் யாரு? எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து 65வது கொஸ்டின் பாருங்க. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் டேஸ் உள்ளது? சீனாவில் உள்ளது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனாவில் உள்ளது. அடுத்து வ.உ. சிதம்பரனார் பற்றி நம்ம கூடுதலாக விபரமாக பார்க்கலாம். அடுத்து வ.உ. சிதம்பரனார் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் வ.உ.சி. அடுத்து ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ.சி. 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வ.உ.சி. மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். யார்? பாரதியார் பாடல்களை யார் விரும்பி கேட்பாங்க? வ.உ.சி. அப்போது வ.உ. சிதம்பரனார் பற்றி பார்த்தாச்சு. 66வது கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 67. வௌவால் மரத்தில் எப்படி தொங்கும்? வௌவால் மரத்தில் டேஸ் தொங்கும். அடுத்து பாருங்கள் 68வது கொஸ்டின் பாருங்கள். பறவைகளை டேஸ் வகையாக பிரிக்கலாம்? பறவைகளை 5 வகையாக பிரிக்கலாம். அவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேனை குடித்து வாழும் பறவைகள் 1, பழத்தை உண்டு வாழும் பறவைகள் 2, பூச்சியை தின்று வாழும் பறவைகள் 3, வேட்டையாடி உண்ணும் பறவைகள் 4,
இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள் 5. இந்த மாதிரி 5 வகையாக பறவையை பிரிச்சிருக்காங்க. அகெயின் ஒன்ஸ் ரீட் பண்ணலாம். பறவைகளை 5 வகையாக பிரிக்கலாம். அவை தேனை குடித்து வாழும் பறவைகள், பழத்தை உண்டு வாழும் பறவைகள், பூச்சியை தின்று வாழும் பறவைகள், வேட்டையாடி உண்ணும் பறவைகள், இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள். 68வது கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ இனி 69 பார்க்கலாம். நிவேதனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? படையமுது. நிவேதனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? படையமுது. 70வது கொஸ்டின் பாருங்க. கனகம் என்பதன் பொருள் பொன். கனகம் அப்படின்னா என்ன பொருள்? பொன். அடுத்து 71வது கொஸ்டின் பார்க்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் டேஸ். உமர் கய்யாம் பாடல்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் எது? உமர் கய்யாம் பாடல்கள். 72வது கொஸ்டின் பாருங்க. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் டேஸ் ஆண்டு வெளியிடப்பட்டது. 1991 வெளியிடப்பட்டது. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் டேஸ் ஆண்டு வெளியிடப்பட்டது. 1991 வெளியிடப்பட்டது. இந்த அறிவியல் கலைச்சொல் களஞ்சியத்துடைய கூடுதல் விவரம் நம்ம இதில் பார்க்கலாம். மணவை முஸ்தபா அறிவியல் துறைக்கான கலைச்சொல் அகரமுதலியை தொகுத்து வெளியிட்டார். மணவை முஸ்தபா அறிவியல் துறைக்கான எதை வெளியிட்டிருக்காங்க? கலைச்சொல் அகரமுதலியை தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. 1991 ஆண்டு அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்டது. அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. நிகண்டுகளில் பழமையானது எது? சேந்தன் திவாகரம். நிகண்டுகளில் பழமையானது எது? சேந்தன் திவாகரம். அடுத்து கூடுதல் விவரம் பாருங்க. இந்த நிகண்டோடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். நிகண்டு என்பது வட சொல். நிகண்டு என்பது என்ன சொல்னு கேட்டாங்கன்னா வட சொல்னு சொல்லணும். அதே மாதிரி இச்சொல்லுக்கு தமிழ் சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்பா அகராதி, தொகுதி கூட்டம் என பல்வேறு பொருள்கள் உள்ளன. இச்சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கு. அதே மாதிரி முதலில் தோன்றிய நிகழ்வு சேந்தன் திவாகரம் ஆகும். அடுத்து 74வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்னும் நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்திருக்கு. இதனுடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூல் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று ஆகும். இந்நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன. சங்க இலக்கியங்களை தேடி வெளியில் கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்ட உவே சாமிநாதன் அவர்களுக்கு 96 வகையான பூக்களின் பெயர்கள் மட்டுமே கிடைத்தன. மீதி உள்ள 3 பூக்களின் பெயர்களுக்காக பல மாதங்கள் அவர் ஓயாது அலைந்து திரிந்து அவற்றை கண்டறிந்த பின்னரே அதன் பதிப்பு பணிகளை அவர் மேற்கொண்டார். இதுதான் இந்த குறிஞ்சிப்பாட்டு, அதாவது இந்த 99 வகையான பூக்களின் பெயர்களுடைய உள்ள கதை. சரி, அடுத்து 75வது கொஸ்டின் பார்க்கலாம். மான விஜயம் என்னும் நாடகம் டேஸ் என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. களபலி 40 என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. மான விஜயம் என்னும் நாடகம் டேஸ் என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. களபலி 40 என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய மான விஜயம் அந்த நாடகத்துடைய கூடுதல் விவரம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மான விஜயம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? பரிதிமார் கலைஞர் ஆவார். இந்த நாடகம் களபலி 40 என்ற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்து 76வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணியார்? வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணியார்? வேலு நாச்சியார். இப்போ இதை பற்றி கூடுதல் விவரம் பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய காலம் 1730 முதல் 1796 வரை ஆகும். 1730 முதல் 1796 வரை வேலு நாச்சியாருடைய காலம். அடுத்து பாருங்க, அஞ்சலையம்மாள் பற்றி கொஞ்சம் கூடுதல் விளக்கமாக பார்க்கலாம். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம், நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றார். யாரு? அஞ்சலையம்மாள். இவர் 1890 பிறந்தவர். யாரு? அஞ்சலையம்மாள். எந்த இதில் பிறந்திருக்காங்க? எந்த ஆண்டு பிறந்திருக்காங்க? 1896 அஞ்சலையம்மாள் பிறந்திருக்காங்க. அடுத்து 78வது கொஸ்டின். அம்புஜத்தம்மாள் பற்றி பார்க்கலாம். இவர் 1899 பிறந்தார். அம்புஜத்தம்மாள் 1899 பிறந்திருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்டம் மற்றும் பெண்ணடிமை ஒழிப்பு போராட்டம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு அம்புஜத்தம்மாளும் சிறை சென்றிருக்காங்க. அதே மாதிரி 79வது கொஸ்டின் பார்க்கலாம். வைமு கோதை நாயகி பற்றி பார்க்கலாம். இவரது காலம் வைமு கோதநாயகியுடைய
காலம் 1901 முதல் 1960 வரை ஆகும். தமிழக பெண் எழுத்தாளர்களுள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அம்புஜத்தம்மாளுடன் இணைந்து பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். தன்னுடைய எழுத்துக்கள் மற்றும் மேடை பேச்சின் மூலம் காந்தியின் கொள்கைகளை பரப்புரை செய்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றார். சிறைக்கு சென்றது யாரு? வைமு கோதைநாயகி அவர்களும் சிறைக்கு சென்றிருக்காங்க சுதந்திர விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு. அடுத்து 80வது கொஸ்டின் பார்க்கலாம். எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? பொய்மை. எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? பொய்மை. அடுத்து 81வது கொஸ்டின் பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? தாய்மொழி. பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? தாய்மொழி. இதனுடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கர் ஆவார். இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். அவற்றின் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை வளர்த்தார். 81வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 82வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர். பொருள்கொள் என்று பெயர். ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறைக்கு பொருள்கொள் என்று பெயர். பொருள்கொள்னா என்ன? அந்த செயலுக்குடைய சீருக்கும் அடிக்கும் ஏற்றவாறு உணர்ச்சியை அமைச்சுக்கிறது தான் பொருள்கோள். இந்த பொருள்களுடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தியோ பொருள்களும் முறை பொருள்கோள் எனப்படும். அடுத்து ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்று இருக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர். இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்றது என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும். வலுவமைதினா என்ன அப்படின்னா, இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்றது என ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வலுவமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 83வது கொஸ்டின் பார்க்கலாம். ஊர் சூழ் வரி. இதில் வரி என்பது எதை குறிக்கும்? இசைப்பாடலை குறிக்கும். ஊர் சூழ் வரி. இதில் வரி என்பது எதை குறிக்கும்? இசைப்பாடலை குறிக்கும். கூடுதல் விவரம் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் ஊர் சூழ் வரி என்ற பிரிவு உள்ளது. ஊர் மக்கள் சூழ்ந்து இருக்க கண்ணகி உரைத்தனவற்றை கூறுவது ஊர் சூழ் வரி ஆகும். வரி என்பது இசைப்பாடல் வகையை குறிக்கும். அடுத்து பாருங்க 84வது கொஸ்டின். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என சொன்னவர் யார்? தமிழ்த்தென்றல். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என சொன்னவர் யார்? தமிழ்த்தென்றல். இவருடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். தமிழ்த்தென்றல் திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்களிடம் ஒரு முறை பூக்களில் சிறந்த பூ எது என்று கேட்டனர். அதற்கு அவர் சற்றும் தயங்காமல் பருத்திப்பூ என்று கூறினார். ஏனெனில் மற்றவை எல்லாம் காய்த்து கனியாகிவிடும், ஆனால் பருத்தி மட்டுமே பூத்து காய்த்து வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம் மானம் காத்து நிற்கும் என்றார். அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ அப்படின்னு சொல்லி தமிழ்த்தென்றல் சொல்லியிருக்காங்க. அடுத்து 85வது கொஸ்டின் பார்க்கலாம். துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மன்னர் வனப்பு ஒத்தன இடம்பெறும் நூல் கலித்தொகை. இந்த மாதிரி பாடல் கொடுத்து அது இடம்பெறக்கூடிய நூல் பேர் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மன்னர் வனப்பு ஒத்தன இடம்பெறும் நூல் எது? கலித்தொகை. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்க. பெண்கள் மற்போர் கற்க வேண்டும் என்று விரும்பியவர் யாரு? வைக்கம் வீரர். பெண்கள் மற்போர் கற்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? வைக்கம் வீரர். இவரை பற்றிய கூடுதல் விவரம் பார்க்கலாம். வைக்கம் வீரர் என்ற பட்டத்திற்குரியவர் யாரு? ஈவே.ரா. பெரியார். பெரியாருடைய கூற்று எதா இருந்திருக்குன்னா, பெண்கள் கல்வி கற்பதுடன் இல்லாமல் மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காங்க. அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்க. சுவாமிநாத தேசிகரின் ஆசிரியர் யார்? மயிலேறும் பெருமாள். சுவாமிநாத தேசிகருடைய ஆசிரியர் யார்? மயிலேறும் பெருமாள். இவருடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். சுவாமிநாத தேசிகர் இவர் திருச்செந்தீர்கலம்பகம். இவர் திருச்செந்தீர்கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யாரு? சுவாமிநாத தேசிகர். இவருடைய ஆசிரியர் மயிலேறும் பெருமாள் ஆவார். இவருடைய ஆன்மீக குரு திருவாவடுதுறை ஞான தேசிகர் ஆகிய அம்பலவான தேசிகமூர்த்தி ஆவார். சரி, அடுத்து 88வது கொஸ்டின் பார்க்கலாம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. இப்புது கவிதையின் ஆசிரியர் யார்? கந்தர்வன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. இப்புது கவிதையின் ஆசிரியர் கந்தர்வன். 89வது கொஸ்டின் பாருங்க. ஏவல் வினையாக வருவது டேஸ்? பகுதி. ஏவல் வினையாக வருவது எது? பகுதி. 90வது கொஸ்டின் பாருங்க. அழைத்தி என்பதன் இலக்கண குறிப்பு முன்னிலை ஒருமை வினைமுற்று. அழைத்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? முன்னிலை ஒருமை வினைமுற்று. அடுத்து 91வது கொஸ்டின் பாருங்க. களார் பெருந்துறை. களார் பெருந்துறையில்
புனலாடி புகழ் சேர்த்த மன்னன். ஆட்டனத்தி. அகைன் ரீட் பண்ணுறேன். கலார் பெருந்துறையில் புனலாடி புகழ் சேர்த்த மன்னன். ஆட்டனத்தி. அடுத்து 92வது கொஸ்டின் வந்து பாருங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்ற புகழ் உண்டாக காரணமானவர் யார்? செம்பியன் மாதேவி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்ற புகழ் உண்டாக காரணமானவர் யார்? செம்பியன் மாதேவி. இவரை பற்றிய கூடுதல் விவரம் பார்க்கலாம். செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழரின் மனைவியும் மதுராந்தக சோழரின் தாயும் ஆவார். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என சோழர் காலத்தை குறிப்பிடலாம். அதாவது எண்ணிக்கையிலும் அதிக அளவில் சோழர் காலத்தில்தான் செப்பு திருமேனிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. செம்பியன் மாதேவி போன்ற சோழ பேரரசிகள் செப்பு திருமேனிகள் செய்தளிப்பதை தாம் இம்மண்ணுலகில் பிறந்ததன் கடமை என்று எண்ணினார்கள். சோழர் காலத்திய செப்பு திருமேனிகள் கலை அழகும் கடவுள் தன்மையும் பொருந்தியவை. அடுத்து உயிர் பெற்று எழுந்து விட்டனவோ என்னும் அளவுக்கு காணப்படும் உன்னத படைப்புகளா அந்த செப்பு திருமேனிகள் வந்து இருந்திருக்கு. அடுத்து பாருங்க. இப்போ 92வது கொஸ்டின் வந்து செம்பியன் மாதேவி பற்றி ரொம்ப டீப்பாக பார்த்தாச்சு. அடுத்து 93வது கொஸ்டின். சோறு என்னும் பொருள் தராத சொல் வந்து எது? ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஐனி, வல்சி, மிதவை, துணி. அப்போ 93வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எதெல்லாம்? சியும் டியும் தான். சோறு என்னும் பொருள் தராத சொல் எது? மிதவை, துணி. இந்த ரெண்டும் வந்து பொருள் தராது. அடுத்து இதனுடைய கூடுதல் விவரம் வந்து பார்க்கலாம். ஐனி, வல்சி ஆகிய சொற்கள் மட்டுமே சோறு என்ற பொருளை குறிக்கின்றன. மிதவை அப்படின்னா என்ன? படகு. துணி அப்படின்னா துன்பம், கோபம். ஆப்ஷன் சி, டி ரெண்டுமே வந்து சோறு என்ற பொருளை குறிக்கவில்லை. அடுத்து 94வது கொஸ்டின் பாருங்க. ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்ததற்காக 2வது முறையும் நோபல் பரிசு பெற்றவர் யார்? மேரி கியூரி. ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்ததற்காக 2வது முறையும் நோபல் பரிசு பெற்றவர் யார்? மேரி கியூரி. இவங்களை பற்றிய கூடுதல் விவரம் வந்து பார்க்கலாம். மேரி கியூரி கதிரியக்கத்தின் மீது நடத்திய மிக முக்கியமான ஆய்வுகளுக்காக இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு மேரி கியூரிக்கு நோபல் பரிசு மேரி கியூரிக்கும் ஹென்றி பெக்கரல் என்பவருக்கும் 1903 வழங்கப்பட்டது. மேரி கியூரிக்கும் ஹென்றி பெக்கரல் என்பவருக்கும் 1903வது ஆண்டு வழங்கப்பட்டது. ரேடியம், பொலோனியம் ஆகிய தனிமங்களை கண்டுபிடித்து ரேடியத்தை பிரித்தெடுத்து அதன் பண்புகளை ஆய்வு செய்ததற்காக மேரி கியூரிக்கு 1911 2ஆம் முறை நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இம்முறை வேதியியல் துறைக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இப்போ வந்து நம்ம 94வது கொஸ்டின் டீப்பாக மேரி கியூரி அம்மையார் வந்து பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பால்வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி என்று மெய்ப்பித்தவர் யார்? கலீலியோ கலிலி. 95வது கொஸ்டின். பால்வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி அப்படின்னு மெய்ப்பித்தவர் யார்? கலீலியோ. அதே மாதிரி 96வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கணித மேதை ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் எது? காஞ்சிபுரம். கணித மேதை ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் எது? காஞ்சிபுரம். 97வது கொஸ்டின் பாருங்க. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என புகழ்பெற்ற நகர் வந்து எது? மதுரை. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என புகழ்பெற்ற நகர் மதுரை. 98வது கொஸ்டின் பாருங்க. கால்டுவெல் மறைந்த ஊர் எது? கொடைக்கானல். கால்டுவெல் மறைந்த ஊர் கொடைக்கானல். இதை பற்றிய கூடுதல் விவரம். திராவிட மொழியியலின் தந்தை என்றும் ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்றும் போற்றப்பட்ட ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1841 திருநெல்வேலிக்கு வந்து இடையன்குடி என்ற ஊரில் தனது சமய பணியையும் தமிழ் பணியையும் தொடங்கினார். 1891 தனது சமய பணியில் இருந்து ஓய்வு பெற்று கொடைக்கானல் சென்று தங்கியிருந்தபோது இயற்கை எய்தினார். அவர் தம் உடல் இடையன்குடிக்கு கொண்டு வரப்பட்டு அவர் கட்டிய ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஓகேவா? அவரை பற்றி வந்து இப்போ கால்டுவெல் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் கூடுதல் விபரத்தில். 99வது கொஸ்டின் பாருங்கள். கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து உடம்பு. கடம் என்ற சொல்லோட பொருள் என்ன? உடம்பு. 100வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் என்ன? தொல்லியல் ஆய்வு. ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் என்ன? தொல்லியல் ஆய்வு. 101வது கொஸ்டின் வந்து பாருங்கள். கெலன் கெல்லர் படித்த பள்ளியின் பெயர் பெர்கின்ஸ் பள்ளி. கெலன் கெல்லர் படித்த பள்ளியின் பெயர் என்ன? பெர்கின்ஸ் பள்ளி. 102வது கொஸ்டின். ரோசர்ஸ் ராமானுஜன் என்ற நூலை வெளியிட்டவர் ஹார்டி.
ரோசர்ஸ் ராமானுஜன் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஹார்டி. இதனுடைய கூடுதல் விபரம் வந்து பார்க்கலாம். கணித மேதை ராமானுஜம் இங்கிலாந்து நாட்டின் அழைப்பிற்கிணங்க அங்கு சென்று ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவரது ஆராய்ச்சிகள் ரோசர்ஸ் ராமானுஜம் கண்டுபிடிப்புகள் என்ற பெயரில் ஹார்டி என்பவரால் வெளியிடப்பட்டது. இப்போ 103வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சூடாமணி நிகண்டு இதன் ஆசிரியர் மண்டல புருடர். சூடாமணி நிகண்டு இதன் ஆசிரியர் யாரு? மண்டல புருடர். இதனுடைய கூடுதல் விவரம் பார்க்கலாம். நிகண்டு என்பது வடமொழி சொல். இச்சொல்லுக்கு தமிழில் சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகையகராதி, தமிழ்ப்பாகராதி, தொகுதி, கூட்டம் என பல பொருள்கள் வந்து இருக்குது நிகண்டுக்கு. சரியா? 104வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வீரமாமுனிவர் இயற்றியது டேஸ் சதுரகராதி. வீரமாமுனிவர் இயற்றியது எது? சதுரகராதி. 105வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யார்? சாலை இளந்திரையன். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? சாலை இளந்திரையன். என்னுடைய கூடுதல் விளக்கம் வந்து பார்க்கலாம். டெல்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியாற்றி பின் தமிழ்துறை தலைவர் ஆனார். இவர் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் போன்ற தோன்றதுக்கு காரணமானவர் இவர். அடுத்து சாலை இளந்திரையன் பற்றிய கூடுதல் விபரம் வந்து நம்ம இதில் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க 106வது கொஸ்டின். சத்திமுத்த புலவர் நாடகத்தின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். சத்திமுத்த புலவர் ஆசிரியர் நாடகத்தினுடைய ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 107வது கொஸ்டின் பாருங்க. கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு 1592. பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு எது? கலிலியோ 1592. அடுத்து 108வது கொஸ்டின் பாருங்க. டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் காசி விஸ்வநாதர். டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காசி விஸ்வநாதர். இவருடைய கூடுதல் விவரம் வந்து பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்றன. அவற்றுள் காசி விஸ்வநாத முதலியாரின் டம்பாச்சாரி விலாசம் குறிப்பிடத்தக்கது. இது தமிழில் எழுதப்பட்ட முதல் சீர்திருத்த நாடகம் ஆகும். தமிழில் எழுதப்பட்ட முதல் சீர்திருத்த நாடகம் எது? இந்த டம்பாச்சாரி விலாசம். அடுத்து 109வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பூமியை திறக்கும் பொன் சாவி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் வந்து பண்ண போகிறீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? மறுபடியும் ரீட் பண்ணுறேன். கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய கொஸ்டின் வந்து இதான். பூமியை திறக்கும் பொன் சாவி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் டிஆர்பி எஸ்சிடி எக்ஸாமுக்கு அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ், தமிழ் நோட்ஸ் வந்து நம்ம இயர் வைஸ் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கமெண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து என்ன மாதிரியான வீடியோ வந்து வேணும், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் தமிழ்லேருந்து எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கு ஏற்றபடி நம்ம வீடியோஸ் வந்து மாற்றி அப்லோடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பஸ் சேனல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.